ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். அதோட நான் உங்களுக்கு இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மாவு அதிகமாகவே அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஆள் 6 தோசைக்கு மேலவே சாப்பிடுவாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த வரமிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நான் 4 எடுத்திருக்கேன். இந்த சட்னியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் காரமாகவே அரைச்சாதான் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். மிளகாயை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணும்னா சின்ன வெங்காயமும் போட்டு செய்யலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இதை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. வெங்காயத்தை ஆட் பண்ணி நம்ம பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அதை வதக்கி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க வரமிளகா, தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து வதக்கிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே டேஸ்டான பொட்டுக்கடலை சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.